கேள்வி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆளுங்க கேட்பாங்க, எதுக்குமா இந்தி எதிர்க்கணும்? எல்லாரும் படிக்கிறாங்கல்ல, இந்தி படிச்சா நல்லது தானே, வடநாட்டுக்கு போனா பொழைச்சிக்கலாம்ல, இந்த ஊர்ல வடநாட்டுல இருந்து வர்றவங்க இந்தியில பேசலாம்ல அப்படின்னு பொதுவா பேசுவாங்க. அது மேம்போக்கா பேசுற பேச்சு, டீ கடையில பேசுற பேச்சு, ஹோட்டல்ல பேசுற பேச்சு, சலூன்ல பேசுற பேச்சு. ஆனால் இந்த மக்கள் மேல, தமிழ் மக்கள் மேல அன்பு கொண்டவர்கள், அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய தாய்மொழியில நீ பாடம் படிக்கல, பள்ளிக்கூடத்துல படிக்கல, அரசாங்க ஆவணத்துல தாய்மொழியை படிக்க முடியல அப்படின்னா, உன்னோட மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா நீ இரண்டாம் தர குடிமகனா மாறிடுவ. உனக்கு மேல வேற ஒருத்த அதிகாரம் மிக்கவனா உன்னை கட்டுப்படுத்துவான். அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைமை, மோசமான நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அதனால்தான் சொல்றோம், நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியில தான் நம்ம கல்வி கற்க வேண்டும். அரசாங்கத்தோட அறிக்கைகள் எல்லாம் தமிழ் மொழியில அல்லது பொதுவான மொழியிலே இருக்க வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். ஆகவேதான் இந்தியை திணிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த போராட்டம் தொடங்கினார்கள். அப்ப இந்தியை வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இங்கு படிக்கக்கூடாதுங்கிறதுல விருப்பப்படவோ படித்துக் கொள்ளலாம், அது யாரும் படிக்கல. நீ இந்தி படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், ஜெர்மன் மொழி படிக்கலாம், ரஷ்ய மொழி படிக்கலாம், உருது மொழி படிக்கலாம், எதை வேணா படிக்கலாம், அது யாருக்கும் தடையில்லை. ஆனால் இந்தியில் படித்தே ஆக வேண்டும், இந்தியில் பேசியே ஆக வேண்டும், இந்தியில் எழுதியே ஆக வேண்டும் என்று சொன்னா அது ஆபத்தானது. எப்படி ஆபத்தானது? நமக்கு இங்க 2வது மொழி, இயல்பா பிறந்ததுல, பேசுறதுல, வீதியில, விளையாடுறதுல வந்த மொழி அல்ல, படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்திக்காரனுக்கு அவன் பேச்சு வழக்குல வர்ற மொழி, ஊர்ல பேசுற மொழி, சொந்தக்காரன் பேசுற மொழி, தெருவில் பேசி விளையாடக்கூடிய மொழி அவனுடைய தாய்மொழி இந்தி. ஆக ஒரு இடத்துல போட்டி போட போறோம்னா, அரசாங்க வேலைக்கு நீங்க நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அவன் தாய்மொழியில பதில் சொல்லுவான், நீங்க வாடகை மொழியில பதில் சொல்லுவீங்க. நீங்க உங்க தாய்மொழியில பேச முடியாது. இப்ப நம்ம சாதாரணமா நம்ம கடையில் போய் அண்ணா டீ கொடுக்கணும்னு கேட்கிறோம், பரோட்டா கொடுக்கணும் கேட்கிறோம், காய்கறி கொடுக்கணும்னு கேட்கிறோம். அது இயல்பு வாயில் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தாய்மொழி அல்லாத பிற மொழியை பேசினா யோசித்து தான் பேச வேண்டும். அப்ப யோசிக்கிறது ஒரு தடங்கள் வரும், பேசுவதில் ஒரு தடங்கள் வரும், தடை வரும், குழப்பம் வரும், முறையாக பேச முடியாது. அப்படின்னா இந்திய தாய்மொழியை வச்சிருக்கிறவன் நல்லா மார்க் வாங்குவானா, அது இந்திய வாடகை மொழியாக கத்துக்கொண்டு நல்லா மார்க் வாங்குவானா? இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள். எங்க ஊர்ல எங்க ஆளுகிட்ட நான் பேசுறது எவ்வளோ ஓமொழி எனக்கு தேவை, எதுக்கு ஓமொழி எனக்கு தேவை? எங்க ஆளுகிட்ட நாங்க பேசுறோம், எங்க பள்ளிக்கூடத்தில் நாங்க படிக்கிறோம், எங்க அரசாங்கத்தில் நாங்க வேலை பார்க்கிறோம், அதுக்கு உனக்கு உங்களோட மொழி தேவையில்லை என்று சொன்னார்கள். அதுதான் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் என்று தமிழ்நாட்டில் நடந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு பொதுவா இந்தி மொழி வேணும்னு சொல்ற ஆளுகள் என்ன சொல்றாங்க, இந்தி படிச்சா பொழைச்சிக்கலான்றாங்க. இந்தி படிச்சா பொழைச்சிக்கிட்டா எதுக்கு வடநாட்டுல நீங்க இத்தனை பேர் வேலைக்கு வர்றாங்க? அதையே இங்க வேலைக்கு வர்றான். ஏன்னா இந்தி மொழியில எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வசதி கிடையாது. இன்னைக்கு தமிழ் மொழியில கம்ப்யூட்டரை படிக்கலாம், அறிவியலை படிக்கலாம், தொழில்நுட்பத்தை படிக்கலாம், மருத்துவத்தை படிக்கலாம், எல்லாத்தையும் படிக்கலாம். அதற்கெல்லாம் செய்வதற்கு நமக்கு கல்லூரிகள் இருக்கின்றன, பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இவ்வளவு பள்ளிக்கூடம், இவ்வளவு கல்லூரி, இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் நமக்கு இருக்குது. நீங்க கோயம்புத்தூரோட சிறப்பை நீங்க பார்க்கணும். நீங்க நம்ம வாசி பார்க்கல ஆரம்பிச்சு விமான நிலையம் வரைக்கும் இந்த போகக்கூடிய 8-9 கிலோமீட்டருக்குள்ளார எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது? குறைஞ்சபட்சம் 10-12 பள்ளிக்கூடம் இருக்குது. எத்தனை பல்கலைக்கழகம் இருக்குது? இங்க ஒரு பெண்களுக்கான பல்கலைக்கழகம் இருக்கிறது. எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குது? 2 மருத்துவக் கல்லூரி இருக்குது. எவ்வளவு கிலோமீட்டர்? 8-9 கிலோமீட்டர் 2 மருத்துவக் கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகம், 10-15 பள்ளிக்கூடம், 2 குறைந்தபட்சம் 2 தொழில்நுட்ப கல்லூரி,
4-5 கலை கல்லூரி இந்த 8 கிலோமீட்டருக்கு இருக்குதுங்க. நீ இது போன்ற ஒரு பெருமையான நகரத்தை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு 8-10 கிலோமீட்டருக்குள்ள இத்தனை பள்ளிக்கூடம், இத்தனை கல்லூரிகள், இத்தனை மருத்துவக் கல்லூரிகள், இத்தனை பல்கலைக்கழகங்களை வைத்திருக்கக்கூடிய ஊர்ல நம்ம கேட்கிறோம், இதே மாதிரி உங்க ஊர்ல இருக்காடா? உத்தரப்பிரதேச வச்சிருக்கியா? மத்திய பிரதேச வச்சிருக்கியா? இல்ல குஜராத்ல வச்சிருக்கியா? மோடியோட ஊர்ல இருக்குதா? மோடி பிறந்த ஊர்ல இருக்குதா? அமித்ஷா பிறந்த ஊர்ல இருக்கா? இல்லையே. அண்ணாமலை பிறந்த ஊர்ல தான் இருக்குது. அண்ணாமலை பிறந்த ஊர்ல இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலையோட கட்சி ஆட்சியில இல்ல. அங்க அண்ணாமலை கட்சியோட ஆட்சி அடிச்சு நடத்திட்டு நம்ம ஊருக்கார ஆட்சி நடத்துறதுனாலதான் இத்தனை பள்ளிக்கூடமும் இத்தனை கல்லூரியும் இங்க இருக்குது. அண்ணாமலை ஆட்சியில் வந்தாலும் இந்த பள்ளிக்கூடம் இருக்காது, கல்லூரி இருக்காது, பல்கலைக்கழகம் இருக்காது. மாடு மேய்க்கணும், சாணி அள்ளணும். சாணி அள்ளுறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு எதுக்கு பிஜேபிக்கார ஆட்சிக்கு வரணும்? அப்ப நம்ம இந்திய எதிர்த்து நடந்த சண்டை 1937-38 கடுமையான சண்டை நடக்குது. கடுமையான சண்டை நடக்கிறது. அன்றைக்கு தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய போராட்டம் நடத்துறார். அதனால தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்காம் சிறையில் அடைக்கப்படுகிறார். மிக மோசமான உடல்நிலையிலே பெரியார் இருக்கிறார். இன்னைக்கு எதிராக சாரி சாரியாக போராட்டம் நடத்துகிறார்கள். ஏன்? ராஜாஜி முதலமைச்சராக மாறிய உடனே இந்தியை கட்டாயம் மொழியாக்குகிறார். என்ன பிரச்சனை இதுல என்னன்னா, அன்னைக்கு தாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிதான் ராஜாஜி முதலமைச்சராக வருவதற்கான அந்த 10-15 வருஷத்துலதான் பள்ளிக்கூடம் வருகிறது எல்லாருக்கும். அது எல்லாரும் பள்ளிக்கூடம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையா வருது. நமக்கு இங்க சர்வஜன ஸ்கூல் இருக்குது. சர்வஜன ஸ்கூல், சர்வஜனம் என்னது? அனைத்து மக்களுக்குமான பள்ளின்னு அர்த்தம். அனைத்து மக்களுக்குமான பள்ளின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அனைத்து மக்களுக்குமான பள்ளி கிடையாதுன்னு அர்த்தம். அதனால சர்வஜன ஸ்கூல் வச்சான். அதனால சர்வஜன ஸ்கூல் எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் கிடையாது, குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்வஜன ஸ்கூல் என்று வருகிறது. அதை குறைந்த நம்ம பெரியார் எழுதிக்கோ வாழ்த்தி இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு அப்பதான் பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க, கண்ணை காமிக்கிறாங்க. இதான் பள்ளிக்கூடம், இதான் வார்த்தை, இதான் போடு, இங்கதான் உட்கார்ந்து படிக்கணும் காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சில பள்ளிக்கூடத்துல அந்த ஆளுக்கு படிச்சவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பள்ளிக்கூடத்துல போனீங்கன்னா ஊர்சாலைக்காரன், பூமிக்கார பார்ப்பான், ஐயங்காரு, அவர்கள் தண்ணி குடிப்பதற்கு ஒரு பானை வைத்திருப்பார்கள். அதை மஞ்சள் துணியை சுற்றி அதுல வேரெல்லாம் போட்டு அந்த பானை இருக்கும். அதுக்கப்புறம் இங்க உயர்ந்த ஜாதி ஆண்ட ஜாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஊருக்காக கொஞ்சம் பேரு, அவனுக்கு 2 பானை தனியா இருக்கும். அதுக்கப்புறம் திண்டு தகாத சாதின்னு சொல்லிட்டு உங்க வகுப்புக்கு வெளியில பானையை வச்சிருப்பான். இப்படிப்பட்ட இடத்துல ஒரு புள்ள படிக்க போகுது அப்படின்னா அந்த புள்ள அவன் தாய்மொழியில படிக்காம இந்தி மொழி அந்நிய மொழியை படிச்சுதான் படிச்சு எழுதுற நிலைமை வந்து அந்த புள்ள படிக்குமா படிக்காத? அந்த புள்ள படிக்கிறவர்களுக்கு மாடு மேய்க்கிறது தான் போயிரு. அவன் இந்திய திணிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் படிக்கிறதுக்கு நமக்குள்ள படிக்காம போறதுக்குமான காரணமா தான் இன்னும் திணிச்சா அன்னைக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியக்காரனுக்கு எல்லாம் முன்னுரிமையா இருக்கும். அதனால தந்த பெரியார் இதை விட ஒரு முக்கியமான காரணத்தை நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்தின்னு வந்ததுன்னா அவருடைய பண்பாடெல்லாம் நம்ம மேல திணிக்கப்படும். இந்திக்காரனுக்கு என்ன மூட பழக்கம் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு திணிக்கப்படும். ஆனா ஒரு மாடு விடுறதில்ல, மாடு ஒரு மூத்திரத்தை விடுறதில்ல, எல்லாத்தையும் குட்டா கூட பிடிச்சுக்கலாம். அந்த முட்டாள்தனம் நமக்கு வந்து நிற்கும். இப்படிப்பட்ட மோசமான ஒரு பண்பாடை மொழியின் வழியாக நம்ம மேல திணிப்பான். அதை இந்தியை விடக்கூடாது. நம் மக்கள் மறுபடியும் மூடத்தனத்தை நோக்கி நகர்த்துவார்கள். ஆனால் இந்தியை அனுமதிக்க கூடாது என்று அந்த பெரியார் போராட்டம் நடத்தினார். அன்னைக்குதான் எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் சொன்னது போல ஒரு முழக்கம் வைக்கிறாங்க. என்னடா இவன் நம்மளுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, டெல்லிக்காரனுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம் இன்னைக்கு சொல்றோமே தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு கொஞ்சம் கூட ஒரு கேரளா, கொஞ்சம் கூட கர்நாடகா, கொஞ்சம் ஆந்திரா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அன்றைக்கு மெட்ராஸ் மாநிலம். அந்த மெட்ராஸ் மாநிலத்துல
டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சியோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியோ கட்டுப்படுத்த முடியாது. அன்றைக்கு மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களாக நாம் நமக்கான சட்டத்தை போட்டுக் கொள்ள முழு அதிகாரம் இருந்தது. டெல்லிக்காரன் நம்மை கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் 1936க்கு பின்னாடி முதல் முறையாக டெல்லியின் கட்டுப்பாட்டில், நமக்கு கண்ணுக்கு தெரியாத எவனோ ஒருத்த கட்டுப்பாட்டில், வடநாட்டு கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் எதை படிக்க வேண்டும், எந்த முறையை படிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றான் டெல்லியில. அப்பதான் பெரியார் கண் விழித்துக் கொள்கிறார். இவ்வளவு நாள் நம்மளா பண்ணோம், நம்மளா போராட்டம் பண்ண, நம்மளுக்கு இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தோம். இப்ப யாரும் அவன் டெல்லியில வந்து நம்ம சட்டம் போடுறது என்று பெரியார் கேட்டார். ஓ மொழியை நான் முடிக்கணும், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அப்பதாங்க முதல்ல தமிழ்நாடு என்பது டெல்லிக்கு அடிமையாக மாறியது என்று தந்தை பெரியார் சொன்னார். அது புரிச்சுக்கணும். இதுவரைக்கும் இதை யாரும் வெளிப்படையாக சொல்லி புரிய வைக்கவில்லை. பெரியார் அன்னைக்கு சொன்னார், அது வரைக்கும் இது யாரும் சொல்லல. பெரியார் சொல்றார், இது வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம் இருந்தது, நமக்கு சட்டம் போட்டுவிட்டோம். ஆனா என்னைக்கு டெல்லியில ஒரு சர்க்கார் இருக்குது, அந்த சர்க்கார், அந்த அரசாங்கம் நீங்க சென்னையில நம்ம என்ன பண்ணணும் முடிவெடுக்கிறான்ற நிலைமை வருதோ அன்னைக்கு நம்ம அடிமையாயிட்டோம் அர்த்தம். அப்படின்னு எப்ப சொல்றாரு? இன்னைக்கு இல்ல, 1938 சொல்றார், 38 சொல்றார். அப்ப இதுல இருந்து என்னையா நம்மளுக்கு தீர்வு அப்படின்னு கேட்கும்போது பெரியார் சொல்றாரு, பெரியாரும் தமிழ் அறிஞர்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்வது என்றால், தமிழ்நாடு தமிழருக்கு தான், இதுல வேற எவரும் நாட்டாம செய்யக்கூடாது என்ற அந்த வீர உணர்ச்சியிலே, விடுதலை உணர்ச்சியிலே, வடநாட்டால் நம்மை கட்டுப்படுத்தக் கூடாது என்கின்ற அந்த உணர்ச்சியிலே தந்தை பெரியார் சொல்லுகிறார், தமிழ்நாடு தமிழருக்கு என்று பேசுகிறார். நீ யாரா அங்க இருந்து சட்டம் போடுறதுக்குன்னு? இன்னைக்கு போடுறாங்க, டெல்லியில சட்டம் போடுறாங்க, அமித்ஷா சட்டம் போடுறாரு, மோடி சட்டம் போடுறாரு, நமக்கு எல்லாத்துக்கும் திணிக்கிறான். எல்லா இடத்துக்கும் வரியை திணிக்கிறான். யார் திணிக்கிறான்? நம்மளா சேர்ந்து முடிவெடுத்தோமா? நம்ம சட்டசபை முடிவெடுத்துச்சா? நம்ம முதலமைச்சர் முடிவெடுத்தாங்களா? இல்லையே, டெல்லிக்காரன் முடிவெடுக்கிறான். டெல்லிக்காரனுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவனுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப இதைத்தான் நம்ம பெரியார் அன்னைக்கு சொல்றாரு, டெல்லியில் உட்காந்து அவன் சட்டம் போட்டா நம்ம வேலை பார்க்கணும், நம்மளை அடிமையாக்குறான், தயவு செய்து இதுக்கப்புறமா தமிழ்நாடு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு அவர் சொன்ன முழக்கம் தான் தமிழ்நாடு தமிழருக்கு. அதுக்கப்புறம் 1940 இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு பிறகும் இந்திய திணிக்கப்படுகிறது, அதை எடுத்து போராடுகின்றார். 50களில் மறுபடியும் இந்தியை கொண்டு வருவார்கள். அப்போ போராட்டம் நடத்துறார். அப்போ அவர்கள் முடிவு பண்றாங்க, அப்ப நாங்க இந்திய திணிக்கல 15 வருஷத்துக்குன்றாங்க. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை என்று முடிவு செய்கிறார்கள். போராட்டத்தில் இருக்கிறார். ஆனால் 1965 என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் இந்திய என்பது நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வர மாட்டோம், ஆனா அரசாங்கத்தினுடைய ஆவணம் எல்லாம் இந்தியில் தான் இருக்கும் என்று சட்டம் கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா என்னது? டெல்லியிலிருந்து போடக்கூடிய எல்லா உத்தரவும் இந்தியில வரும். பேங்குக்கு போறீங்கல்ல, பேங்க்ல சலான் ஃபில்அப் பண்றீங்க, அது ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்காது, தமிழ்லயும் இருக்காது, எதுலையும் இருக்காது. இன்னைக்கு எஸ்ஐஆர் படிவம் எழுதி கொடுப்பீங்கல்ல, வாக்காளர் சீட்டுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டு பேர் தெரியல, மொத்தமா ஓட்டு மீசை திருட போறான். விழிச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா மொத்த ஓட்டு போயிடும். அதுக்கு நீங்க படிவம் பண்ணி போடுறீங்க, அதுவும் இந்தியில தான் போடுவான். இப்படி எல்லாத்தையுமே இந்தியில தான் போடக்கூடிய நிலைமை. எல்லா சட்டமும் இந்தியில் தான் கொண்டு வரும், எல்லா அறிவிப்பும் இந்தியில் தான் செய்வார்கள். நீங்க வடநாட்டுல மத்திய அரசாங்கத்துல வேலை வாய்ப்பா இந்தியில தான் அறிவிப்பு வரும், இங்கிலீஷ்ல இருக்காது, தமிழ்ல இருக்காது. ரயில்வே ஸ்டேஷன் போறீங்களா, அங்க இந்தியில மட்டும் தான் சொல்லுவா, இங்கிலீஷ் சொல்ல மாட்டான், தமிழ்லையும் சொல்ல மாட்டான். ட்ரெயினுக்கு போக வைக்கிறானா, அந்த ட்ரெயின் பேரு தமிழ்ல இருக்காது, இங்கிலீஷ்ல இருக்காது, இந்தியில மட்டும்தான் இருக்கும். இப்படி எல்லா இடத்திலும் இந்தியை மட்டும்தான் கொண்டு வருவது என்று அவர்கள் முடிவெடுத்த பொழுது அன்னைக்கு மாணவர்கள் முடிவு செய்தார்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் முடிவு செய்தார்கள், இந்திய ஒழித்து கட்டுவதுதான் முதல் வேலை, அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார். அப்படித்தான் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் புறக்கணித்து விட்டு வந்து இந்திக்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிறார்கள். அப்படிதான் முதல் போராட்டத்தை பத்த வைக்கிறது கீழப்பழுவூர் சின்னசாமி வைக்கிறார். திருச்சியில் இருக்கக்கூடிய கீழப்பழுவூர் என்கின்ற ஊரை சார்ந்த சின்னசாமி தன் உடலுக்கு பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு
பெட்ரோலை ஊற்றிக்கணும். 1, 2 அல்ல, 17 லிட்டர் பெட்ரோலை ஊத்திக்கிறார். ஊத்திக்கிட்டு அந்த பெட்ரோலில் தன் உடலை பற்ற வைத்துக் கொண்டு தமிழ் வாழ்க இந்து ஒழிக என்று முழக்கமிட்டு அவர் கருகி வீழ்கிறார். 2 குழந்தைங்க. தமிழ் வாழ்க இந்து ஒழிக என்று சொல்லி தன் உடலுக்கு நெருப்பு வைத்துக் கொண்டு அவர் இறந்து வீழ்கிறார். அதை பார்த்து தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்து எழுகிறார். மாணவர்கள் போராட்டத்துக்கு திரள்றாங்க. இதுக்கப்புறம் அப்புறமே பள்ளிக்கூடத்தை அப்புறம் பார்த்துக்கலாயா, முதல்ல இந்திய ஒழிக்கிறது, இந்திய ஆதரிக்கக்கூடியவனை முடிச்சு கட்டுறது நம்ம வேலை என்று சொல்லி வீதியில மாணவர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்படித்தான் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலை சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நகரத்தினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து பெரும் போராட்ட படை எழுகிறது, மாணவர் படை எழுகிறது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாணவர்கள் அல்ல, அன்றைக்கு மாணவர்கள் தான் அரசியலை முடிவு செய்தார்கள். மாணவர் முடிவு செய்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியலை முற்றிலுமாக துடைத்திருந்தது. அதுக்கு பிறகு 50-60 வருஷம் இன்றைக்கு வரை காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றால் அதை முடிவு செய்தவர்கள் மாணவர்கள். இன்றைக்கு மாணவர்கள் தான் முடிவு செய்யணும். பிஜேபிக்காரன் ஆட்சியை, அதிகாரத்தை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பு மாணவர்களுக்கு இருக்கிறது. மாணவர்கள் உலகம் முழுவதும் வரலாற்றை படைக்கிறார்கள், ஆட்சிகளை மாற்றுகிறார்கள், எதேச்ச அதிகார சர்வாதிகாரிகளை வீழ்த்துகிறார்கள். யார்? மாணவர்கள் தான். மாணவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இந்திய ஒரு போராட்டம் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட போராட்டத்தை அங்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொடங்குகிறார்கள். அப்படி போராட்ட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உணர்ச்சி கொந்தளிப்பில் ஜனவரி 26 முடிந்து 27ஆம் தேதி அவர்கள் போராட்ட களத்தில் வரும்பொழுது அங்கு இருந்த அந்த காவல்துறை அங்கே ஊர்வலமாக வந்த மாணவர்களுக்கு சுடுகிறது. சுடுவதற்கு தயாராகும் பொழுது மாணவன் தன் சட்டையை இருக்கக்கூடிய பொத்தான்களை எல்லாம் அகற்றிவிட்டு நெஞ்சை பார்த்து சுடு என்று சொல்லுகிறான். அப்படி சுடு என்று சொல்லுகின்ற மாணவர்களை பார்த்து துப்பாக்கியை எடுத்து அந்த நிராயுதபாணி மாணவர்கள் நோக்கி சுடுகிறது. சுதந்திரம் அடைந்த ஒரு நாடு, விடுதலை அடைந்த நாடு, சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகின்ற நாடு, வெள்ளையை விரட்டி விட்டோம் என்று சொல்லுகின்ற நாடு தனது காவல்துறையை வைத்து தனது குடிமக்கள் நோக்கி மாணவர்கள் நோக்கி துப்பாக்கியை வைத்து சுடுகிறார்கள். அந்த துப்பாக்கி சூட்டில் நெஞ்சில குண்டினை ஏந்தி கீழே விழுந்து இறந்து போகிறான் மாணவன் ராஜேந்திரன். அதான் முதல் பணியாக வருகிறது மாணவனுடைய அந்த பணி. வீரம் மிகுந்த போராட்டத்தை தொடங்கி வைக்கிறது தமிழ்நாடு முழுவதும். ராஜேந்திரனுடைய அந்த மார்பிலே பாய்ந்த குண்டு என்பது இந்தியின் ஆதிக்கத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் திரண்டெழுகிறது. அப்படி ராஜேந்திரன் கொல்லப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடக்கின்றன. இந்த பீலமேடுக்கு வரலாறு இருக்கிறது. அப்படித்தான் பீலமேட்டில் தண்டமானங்க தீக்குளித்து தன் உயிரை கொடுத்து இந்திக்காக உயிர் கொடுத்த மண் இந்த பீலமேடு. அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த ஒரு வரலாறு இந்த மண்ணுக்கு இருக்கிறது. அப்படி தமிழ்நாடு முழுவதும் இங்கே மாணவர்கள் திரண்டெழுந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தினார்கள். நூற்றுக்கணக்கான பேர் பொள்ளாச்சியில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கே பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அஞ்சல் துறையில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை எல்லாம் அழிக்கலாம் என்று மாணவர்கள் திரண்டு வருகிறார்கள். அங்கே ஒரே ஒரு மாணவன் மேலே ஏறி அந்த இந்தி எழுத்துக்களை அழிப்பதற்காக, தார் கொண்டு அழிப்பதற்காக ஏறி நிற்கிறான். அவனை குறிபார்த்து சுடுகிறது ராணுவம், இந்திய ராணுவம். அந்த மாணவன் இறந்து விழுகின்றான். 15 வயது மாணவன் இறந்து விழுகின்றான். அப்படி விழுந்த அந்த மாணவனை தூக்கிக் கொண்டு அந்த போராட்டக்காரர்கள் தீவிரமடைகிறார்கள், முழக்கத்தை எழுப்புகிறார்கள். ஒட்டுமொத்த ராணுவமும் தன் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வைத்த மாணவர்களை நோக்கி சரமாரியாக சொல்லுகிறார்கள். இறந்து விழுந்தவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணிக்கை இல்லாமல் நூற்றுக்கணக்கான பிணங்களை எடுத்துக்கொண்டு மதுக்கரையில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சுடும் தளத்தில் அந்த உடல்களை எல்லாம் புதைத்து வைத்தார்கள் என்பது வரலாறு. அன்பானவர்களே, வெள்ளக்காரன் ஆட்சியில் கூட தமிழர்கள் இப்படி கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டது இல்லை. வெள்ளக்காரங்கால கூட இப்படி சொல்லல. அவன் கூட என்ன பண்ணா, கட்டபொம்மனை விசாரித்து தான் தூக்கில் ஏற்றினான், மருதுமாடில் விசாரித்து தான் தூக்கில் ஏற்றினான். மாணவர்களை பார்த்து ராணுவத்தை உரைக்கு துப்பாக்கியால் சுடுகின்ற வேலையை இந்த ராணுவத்தை கொண்டுதான் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி செய்தது. அது 1965
அதற்கு பிறகு 84 மறுபடியும் போராட்டம் கிளம்பியது, இந்திக்கு எதிரான போராட்டம். அது 1.5 ஆண்டுகள் அந்த போராட்டம் நடந்தது தமிழ்நாடு முழுவதும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கே எம் ஷெரீப் அவர்கள் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்தார். அவர் வந்து போராட்டத்தை 84 போராட்டத்தை தொடங்கியவர். அவர் சொன்னார், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களில் அந்த கருப்பு கொடியை ஏற்றினோம் என்று சொன்னார். இந்திய கொடி இறக்கி விட்டு நாங்கள் கருப்பு கொடியை ஏற்றி காட்டினோம் என்று சொன்னார். அப்படி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நடந்தது. நம்ம மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் தாய்மொழியை காக்கின்ற போராட்டத்தில் நம்ம உயிரை கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு பல நிமிர்ந்து நிற்கிறது, தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறது, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது, கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது, அறிவில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. இதற்கு காரணம் தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நடத்திய போராட்டம். அதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்கும் இந்தி மொழி. மொபைல் போனை எடுத்தோம்னா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் போனை எடுக்கல, வேற யாரோட பேசிட்டு இருக்காருன்னா அவன் தமிழ்ல சொல்றது இல்லை, இந்தியில சொல்றான். மெசேஜ் எதுல வருது? இந்தியில வருது. அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றான், அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல சொல்றான். இங்க சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு விமானம் வருகிறது. விமானத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழர்களாக இருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அது விமானத்திற்குள்ள அறிவிப்பு ஆங்கிலத்தில் இந்தியில் மட்டும்தான் வருகிறது. இப்படி எந்த இடங்களில் எல்லாம் சாத்தியமோ அனைத்து இடங்களிலும் இந்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னிலை விளம்பரத்தை எடுத்து பாருங்க, எதுல போடுறான்? இந்தியில போடுறான். ரிலையன்ஸ்காரா இருக்கிறானே அம்பானி, அவன் கம்பெனி விளம்பரம் இந்தியில் தான் வருகிறது. வடநாட்டுக்கார அவன் ஆங்கில தொலைக்காட்சி நடத்தினான், அது இந்தியில் பேசுகிறான். இந்தி தொலைக்காட்சியிலும் இந்தியில் பேசுகின்றான். அப்படி ஆங்கில தொலைக்காட்சி வச்சிருக்கான்னு நமக்கு தெரியும். அப்ப இந்தி என்பது எல்லா இடங்களும் நினைக்கப்படுது, எல்லா இடங்களும் திணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு திணிப்பை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம கேட்கிறது இருக்குன்னா, இந்த இந்தியினால வளர்ச்சி வரும் என்றால் உத்தரப்பிரதேசக்காரன் பீகார்காரன் வளர்ந்திருப்பானே, அவன் ஏண்டா வளரலாங்க பதில சொல்லு, அப்புறம் மொழி ஏன் தேவை பின்னாடி சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்க. இங்க இருக்க பிஜேபி காரன்ல இருந்து எல்லாரும் இந்தியோடு கேட்கிறான். அவனை கேட்டா என்ன சொல்றாங்க? திமுகவில் இருக்கக்கூடிய சில பேரை குற்றம் சாட்டுகிறார். இதை வெறும் கட்சி பிரச்சனையாக பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. நாம் இது இனத்தின் பிரச்சனை, இது மான பிரச்சனை, இது மொழி பிரச்சனை, இது சுயமரியாதை பிரச்சனை. இது சுயமரியாதை பிரச்சனை. முதல் இந்தி போராட்டம் நடந்தவனும் திமுக அல்ல, அன்னைக்கு திராவிட கழகம் கிடையாது, சுயமரியாதை இயக்கம் தான் இருந்தது. அதை தமிழர்கள் நடத்தினார்கள். சுயமரியாதை இயக்கம் தமிழக அரசியல்படுத்தியது, போராட்டத்துக்கு அந்நியப்படுத்தியது. திராவிட கழகம் போராட்டத்தை முன்னுக்கு நகர்த்தியது. 65 திமுக போராட்டத்தை மேலும் நகர்த்தினார்கள். அது பல கட்சிகள் இயக்கங்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து நின்றார்கள். கட்சி கடந்த போராட்டம் தான் மொழி போராட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அனைத்து தரப்பிலிருந்து இணைந்து நின்றார்கள். அப்ப இன்றைக்கும் நமக்கு இந்தி தேவையா என்றால் எதிர்த்து நிற்க வேண்டும். இந்தியை ஒரு காலத்தில் அனுமதிக்க கூடாது. ஆதிக்க இந்தியை வெட்டி புதைப்போம் என்று பாரதிதாசன் சொன்னார். பாரதிதாசன் சொன்னார். ஏன் வெட்டி புதைப்போம் என்று சொன்னார்? அது மறுபடியும் துணை விட்டு விடக்கூடாது, மறுபடியும் அது உயிர்பட்டு வந்து விடக்கூடாது, அதை புதைத்து முடிக்க வேண்டும் என்று பாரதிதாசன் பேசுகிறார். அது ஆதிக்கமாக நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா வடநாட்டுல அவன் பேசுற பேச்சு, அவன் காமிக்கிற திமிரு, அவ்வளவு திமிரு காமிக்கிறான், அவ்வளவு திமிர காமிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம இனிமேல் அனுமதிக்க கூடாது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, வடநாட்டுக்காரன் கட்டுற மாதிரி வரியை நம்மளும் கட்டுறோம். அவன் தனியா சலுகையோட கட்டுறானா, என்னோட 2 மடங்கு கட்டுறானா இல்லையோ? இது எனக்கெல்லாம் சலுகை கொடுக்குறியா? அவன் என்ன வரி கட்டுறானோ அதே வரி நான் கட்டுறேன் அப்படின்னா நான் மட்டும் எதுக்கு அதிகமான மொழியை கத்துக்கணும்? அவன் 2 மொழி தான் கத்துக்குவானா, நம்ம 3 மொழி கத்துக்கணும். எதுக்குடா? என்ன தேவை? இந்தி மொழியை கத்துக்கொண்டு அவன் போட்டி தேர்வுக்கு போனால் அவன் தாய்மொழி அவன் பேசுவானால் நான் வாடகை மொழியில் பேச வேண்டுமா? அது எப்படி சாத்தியங்க? எப்படி சாத்தியம்? இப்ப இங்க பிஎன்சி காலேஜ் இருக்குது, அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, நுழைவுத் தேர்வு வைக்கிறான். சுண்டியில வச்சா நம்ம பையன் போவானா அல்ல வடநாட்டான் போவானா என்பதை யோசித்து பாருங்க. அது இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற தேவை கட்டாய தேவை. எந்த இடத்திலும் அது மறுபடியும் இந்தி திணிப்பு என்றால், அது இந்திக்கு எதிரான போராட்டம் என்றால், அது ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தம் என்று நினைக்கிறது கட்சி பிரச்சனை அல்ல.
இது இனத்தின் பிரச்சனை, மாணவர்களுடைய எதிர்காலம், அதைத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த மொழி பிரச்சனை என்பது இளைஞர்களின் பிரச்சனை, மாணவர்களின் பிரச்சனை. ஆக அந்த வகையில அன்பானவர்களே, இந்த மொழியை நாம் பாதுகாக்க வேண்டும். தமிழ் மொழிக்கு என்ற சிறப்பு இருக்கிற சிறப்பில் ஒன்று கூட இந்திய மொழிக்கு கிடையாது. அவன் மொழி அவனுக்கு சிறப்பானதாக இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் மொழியை நம்மில் திணித்தால் ஒரு காலத்தில் நிற்க முடியாது, ஒரு காலத்தில் நிற்கக்கூடாது. இன்றைக்கு நமக்கு எது நெருக்கடியாக இருக்கிறது என்றால், இந்த பிஜேபி காரர்கள் பண்ணக்கூடிய இந்த பிஜேபி காரர்கள் பண்ற அக்கப்போர் தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, நாங்க இப்ப மாவீரன் முத்துக்குமார் இருக்கிறார், முத்துக்குமாருக்கு இடைவேந்தல் நடத்துறோம். இந்த முத்துக்குமார் யார்? 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த பொழுது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தனது மேனியிலே நெருப்ப வைத்துக் கொண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனிலே தனது உயிரை எரித்து உடலை எரித்து ஈழ விடுதலைக்காக குரல் கொடுத்தவன் முத்துக்குமார். விடுதலை புலிகள் யாருக்கும் எளிதாக மாவீரர் பட்டம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் முத்துக்குமாருக்கு கொடுத்தார்கள். முத்துக்குமார் ஒரு மாவீரன் என்ற பேருக்கு பிரபாகரன் அறிவித்தார். நான் கண்ணிலே பார்க்காத ஒரு தேசத்திற்காக, தமிழகத்திற்காக தனது உடலை எரித்து அந்த மக்களை காக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவன் முத்துக்குமார். முத்துக்குமாரினுடைய அந்த கடிதம் 3-4 பக்கம் அவன் யோசித்து யோசித்து நாள் ஒவ்வொரு நாளாக செதுக்கி எழுதிய கடிதம் தான் எங்களை எல்லாம் அரசியலுக்கு கொண்டு வந்தது. நானும் ஏதோ ஒரு சிஐடியில் படிச்சுட்டு நானும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன், நிறுவனம் நடத்திக் கொண்டிருந்தேன். எனக்கு அரசியலோடு பெரிய ஆர்வமாகவெல்லாம் நான் அதை கவனிப்பதோடு சரியாக களத்தில் இறங்கி வேலை செய்வதில்லை. ஆனால் முத்துக்குமாரனுடைய கடிதத்தை படித்த பிறகு இதற்கு மேலும் நான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வருமானம் என்று மட்டும் யோசிக்க கூடாது, இந்த இடத்திற்காக போராட வேண்டும் என்று முத்துக்குமார் சொன்ன கடிதத்திலே வந்த வாசகங்கள் தான் எங்களை எல்லாம் அரசியல் இலத்திலே இயங்க வைக்கும். அதனால்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். மேற்பதற்கும் ஏன் வந்திருக்கிறது? அன்றைக்கு முத்துக்குமார் உயிர் கொடுத்தான், இந்த இடத்திற்காக உயிர் கொடுத்தான். முத்துக்குமார் மட்டுமல்ல, முத்துக்குமாருக்கு பிறகு 25 பேர் உயிர் கொடுத்தார்கள். 25 பேர் ஈழத்திற்காக 2009ஆம் ஆண்டிலிருந்து உயிர் கொடுத்தவர்கள் எண்ணிக்கை 25 பேர். அவன் ஒரு கட்சி சார்ந்தவர் அல்ல, பல கட்சிகள் சார்ந்தவர்கள். தீக்குளித்ததுல அமரேசன் திமுகவை சார்ந்தவர், கடலூர் ஆனந்த் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர், சீர்காழி ரவிச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், சேலத்தில் விஜயராஜ அவர் மதிமுகவை சார்ந்தவர், வாணியம்பாடி சீனிவாசன் தேமுதிகவை சார்ந்தவர். கட்சி கடந்து தமிழர்கள் உயிர் கொடுத்து ஈழத்தை காக்க முடியும் என்று சொன்னார், போராடினார்கள். பெரும் பட்டியல் 25 பேர் தீக்குளித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஈழத்தை எந்த நாட்டில் நீங்கள் பார்க்க முடியும்? எதற்காக? ஈழத்திற்காக. எதற்காக? ஈழ விடுதலைக்காக. எதற்காக? தமிழனுக்கு தனிநாடு வேண்டும் என்பதற்காக, தமிழனுக்கான தனிநாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தமிழ் ஈழத்திற்காக உயிரை கொடுத்தாங்க. அதைத்தான் எழுதி வைத்தார்கள். அன்பானவர்களே, ஏன் தமிழன் தனக்கென்ற நாடு வேண்டும் என்று போராடுகிறான்? ஈழத்தில் விடுதலை புலி ஏன் போராடினார்கள்? சுயமரியாதை தேவை. அங்கே சிங்கள மொழியை திணித்தார்கள். நம்மளுக்கு எப்படி இந்தியை திணிக்கிறானோ அதே போல அங்கு சிங்கள மொழியை திணித்தார்கள். சிங்கள மொழி தெரிந்தவனுக்கு மட்டும்தான் முன்னுரிமை என்று சொன்னார்கள். இங்கே இந்து தெரிந்தவனுக்கு வடநாட்டாருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பதாக நாம் எதிர்த்து கடந்த காலத்தில் போராடினோம். அதோடத்தான் ஈழத்தில் அவர்கள் போராடினார்கள். அதில் சிங்களத்தினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார்கள். தனிநாடை அவர் அடைய வேண்டும் என்று போராடினார்கள். விடுதலை புலிகள் படை கட்டினார்கள், இயக்கம் கட்டினார்கள், படை கட்டினார்கள், பயிற்சி எடுத்தார்கள், தங்கள் தாய் மண்ணை மீட்பதற்காக போர் நடத்தினார்கள். சிங்களப்படை மிகப்பெரும் படையாக திரண்டு வந்த பொழுதிலும் அதை தீரத்தோடு எதிர்த்து போர் புரிந்தார்கள் விடுதலை புலிகள். கழுத்திலே சைனடு குப்பியை மாட்டிக்கொண்டு, நஞ்சு குப்பியை மாட்டிக்கொண்டு, சைனடு குப்பியை கடித்தால் அடுத்த சில வினாடிகளில் உயிர் போகும்.
நான் என்னுடைய விடுதலை போராட்டத்தை எதிர்த்து நின்று களமாடுவேன், எதிரியை வீழ்த்துவேன், இல்லை என்றால் சரணடைய மாட்டேன், மாறாக என்னை நானே அழித்துக் கொள்வேன் என்று ஒவ்வொரு விடுதலை புலியும் உறுதிமொழி எடுத்த கருத்துல சரியெடுத்து போய் மாட்டிக்கொண்டுதான் அவன் போருக்கு சென்றான். இது தமிழனுடைய மரபு. தமிழனுடைய மரபு. தமிழனுடைய மரபிலே சங்க காலத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? பிறக்கின்ற குழந்தை இறந்து பிறந்தால் பிறக்கின்ற குழந்தை இறந்து பிறந்துச்சுனால் அதன் முதுகிலே இல்லை, மார்பிலே கத்தியால் கீறி இவன் போரிலே இறந்த ஒரு வீரனுக்கு ஒப்பானவன் என்று சொல்லி அவன் நெஞ்சிலே அவனுக்கான காயத்தை கொண்டு வந்து அதை செய்த பிறகுதான் அவனை புதைக்க வேண்டும் என்பது தமிழ் மரபாக வைத்தவன் தான் தமிழன். முதுகிலே கத்திக்காயம் உருண்டுதுன்னா என்ன அர்த்தம்? அது அவமானம் என்று சொன்னால், நெஞ்சிலே கத்திக்காயம் உருண்டது என்றால் அது ஒரு வீரம் என்று சொன்னார். புறமுதுகு காட்டு ஓடுபவனுக்கு முதுகிலே காயம் இருக்கும், ஆனால் வீரனுக்கு நெஞ்சிலே காயம் இருக்கும். அதைத்தான் இந்திய போராட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராஜேந்திரன் தனது நெஞ்சை திறந்து காட்டி குண்டை ஏந்தினார். அப்படித்தான் முத்துக்குமார் தனது உயிரை கொடுத்தான். மொழிப்போர் ரீதியில் அப்படித்தான் கீழப்பழுவூர் சின்னசாமி தனது உயிரை கொடுத்தான். தாளமுத்து நடராசன் என்கின்ற பெரும் போராளிகள், நடராசன் இறந்து போகிறார், அதற்கு பிறகு தாளமுத்து இறந்து போகிறார். அந்த நடராசன் தாளமுத்து இவர்கள் 1938 பலியானார்கள். அதற்கு பிறகு கீழப்பழுவூர் சின்னசாமி, சிதம்பரம் ராஜேந்திரன் என்றெல்லாம் அவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்த வீர பரம்பரை என்பதுதான் தமிழ் பரம்பரை. அதிலே சாதி இல்லை, கட்சி இல்லை, ஊர் இல்லை. யார் என்ன சாதி? அதுல யாருக்காவது தெரியுமா? இங்க இறந்து போனவர்களுடைய படங்கள் இருக்கின்ற, பலியாளர் படம் இருக்கிறது, ஈகிய படம் இருக்கிறது. இவர்கள் யார் எந்த சாதி என்று யாராவது சொல்ல முடியுமா? முத்துக்குமார் எந்த சாதி என்று சொல்லிவிட முடியுமா? முத்துக்குமாரை பின்தொடர்ந்து தீக்குளித்தார்களே மொத்தம் 305 பேர், அவர்கள் எந்த சாதி என்று சொல்லிவிட முடியுமா? இல்லை. அவர்கள் கட்சிக்காரர் இல்லை, அவர்கள் ஜாதிக்காரர் இல்லை, அவர்கள் இனத்தை காக்க வந்த பெரு வீரர்கள், மாவீரர்கள். அப்படித்தான் தமிழினம் போராடி கொண்டிருக்கிறது. அப்படிதான் போராடுறோம். நமக்கு எந்த கட்சியும் முக்கியம் இல்லை, இனம்தான் முக்கியம், தமிழ் இனம்தான் முக்கியம். சாதி நமக்கு தேவையில்லை, மதம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இனம், இனத்தின் நலன், இனத்தினுடைய முன்னேற்றம் என்கிற வகையில் தான் தமிழிடம் ஒன்றுபட வேண்டும். தமிழ் மொழிதான் நம்மை இணைக்கிறது, தமிழ் மொழிதான் நமக்கு சுயமரியாதை கொடுக்கிறது, தமிழ் மொழிதான் நம்மை உணர்வூட்டுகிறது. தோழர்களே, இந்த மொழிதான் நம்மை இன்றும் வாழ வைத்திருக்கிறது, இன்றும் தலைமுறை வைத்திருக்கிறது. நம் மொழிக்கு இருக்கக்கூடிய செழுமை உலகத்தில் எந்த மொழிக்கும் கிடையாது, எந்த மொழிக்கும் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுயமரியாதை உணர்வு யாருக்கும் கிடையாது. அதை நம் தமிழ் மொழி கொடுக்கிறது. ஆக தமிழ் மொழியை உயிர் கொடுத்தாவது காக்க வேண்டும், தமிழ் மொழியை உயிர் கொடுத்தாவது காக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை தான் கடந்த காலத்தில் தமிழர்கள் நடத்தினார். தனிநாடை பெற வேண்டும் என்று மேதகு பிரபாகரன் அவர்கள், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் அவர்கள் நாட்டை அடைந்தார்கள், தமிழீழ நாட்டை ஆண்டார்கள். நமக்கு தெரியாது, தமிழ் தனக்கென்று ஒரு நாடை உருவாக்கினா அது எப்படியெல்லாம் அதை வைத்து முன்னேற்றுவான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை செய்து காட்டியவர் மேதகு பிரபாகரன். அந்த ஈழத்தில் தங்கிருக்கின்ற நாடு கிடைத்த உடனே வெறும் 5 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழகத்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டினார்கள், உலகத்தினுடைய சிறந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினார்கள், ஊழலை ஒழித்தார்கள், சாதியை ஒழித்தார்கள். அங்கு சாதி கிடையாது. மேதகு பிரபாகரன் ஆட்சியிலே சாதி கிடையாது. சாதி ரீதியாக யாரையும் இழிவு செய்ய முடியாது. ஏழை பணக்காரன் கிடையாது. அனைவரும் உழைக்க வேண்டும், அனைவருக்குமான கல்வி, பெண்கள் தான் எல்லாவற்றையும் தலைமை தாங்க வேண்டும், பெண்களுக்கு முன்னுரிமை என்று பெண்களுக்கு சமத்துவம். அங்கு சாதி பேதம் இல்லாமல் சமத்துவம். ஏழ்மை கிடையாது, பிச்சைக்காரர்கள் கிடையாது, வறுமை கிடையாது, ஊழல் கிடையாது. அனைத்தும் வெறும் 5 ஆண்டுகளுக்குள் ஒழித்து கட்டி அந்த தமிழீழத்தை தலைநிமிர்ந்த நாடாக மாற்றினார்கள். தமிழீழ விடுதலை புலிகள். நம்மளுக்கு ஒரு நாடு வந்துச்சுட்டா அது எப்படி இருக்கும் என்பதை விடுதலை புலிகள் காட்டினாங்க. நம்மளும் தான் இருக்கிற டெல்லிக்காரனுக்கு அடிமைப்பட்டு எல்லாவற்றையும் டெல்லிக்கு எடுத்துக்கொண்டு ஓட வேண்டியிருக்கிறது, எல்லாவற்றையும் டெல்லிக்கு எடுத்துக்கொண்டு ஓட வேண்டியிருக்கிறது. நம்ம ஊர்ல
நம்மளோட மருத்துவக் கல்லூரியில நம்ம மாணவர்கள் இங்க சர்வஜனா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையன் அரசாங்க மருத்துவ கல்லூரியில போய் படிக்க வேண்டும் என்றால் டெல்லிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பரீட்சைகளை பாஸ் பண்ணணும். இந்த கொடுமை எங்க சொல்றது? இந்த கொடுமை என்ன சொல்றது? எந்த ஊருக்கா நடக்கும் அந்த அநியாயம்? இங்க இருக்கக்கூடிய சர்வஜனா ஸ்கூல்ல படிக்கிற பையன், இங்க நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன், இங்க நம்ம நடத்தக்கூடிய அரசாங்க மருத்துவமனை பல்கலைக்கழகத்தில் அல்லது அரசாங்க மருத்துவமனை கல்லூரியில படிப்பதற்கு டெல்லிக்காரன் வைக்கக்கூடிய பரீட்சையை எழுதித்தான் மதிப்பெண் பெற வேண்டும் என்கின்ற அநியாயம் உலகத்தில் எங்கே இருக்குமா? நம்ம ஊர்ல இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம தான் வழி கொடுக்கிறோம், அந்த மருத்துவ கல்லூரிக்கு நம்ம தான் வழி கொடுக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் நம்ம ஊருக்காரங்க, அவங்களுக்கு நம்ம தான் சம்பளம் தரோம். இங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம ஊருக்காரங்க, நம்ம தான் அவங்களுக்கு சம்பளம் தரோம். ஊரும் நம்ம ஊருக்காரங்க, நிலமும் நம்ம ஊரு, படிக்கிற பையனும் நம்ம பசங்க, கல்லூரியும் நம்மளோடது, கல்லூரி நிலமும் நம்மளோடது, கல்லூரி வாத்தியாரம் நம்மளோடது. பரிசை மட்டும் டெல்லிக்காரனோட, பரிசை மட்டும் டெல்லிக்காரனோடது. அவன் முடிவு செய்யலாம் யாரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம், யாரு கல்லூரிக்கு போனோம், யாரு டாக்டர் ஆகணும், யார் முடிவு பண்ணா? டெல்லிக்காரன் முடிவு பண்ணா. நம்மளை எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறா? அடிமை நினைச்சிட்டு இருக்கான், அடிமை நினைச்சிட்டு இருக்கான். இதை எதிர்த்துத்தான் மேற்பொருள் இயக்கம் போராடுது. நீங்க கேட்கலாம், இங்க பல கூட்டங்கள் நடத்திட்டோம், நீங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டா, நாங்கள் எல்லாம் தமிழ் தேசிய போராட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள். தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் மேதகு பிரபாகரனையும் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்கள். நெஞ்ச நிமிர்த்தி சொல்லிருக்கிறோம், நெஞ்ச நிமிர்த்தி சொல்றோம், நாங்கள் நேர்மையானவர்கள், நாங்கள் போராடக்கூடியவர்கள், நாங்கள் சமரசமற்றவர்கள். இந்த இனத்திற்காக எல்லாவற்றையும் திறந்து என்று போராடி அந்த போராளிகளை நினைத்துக் கொண்டு அவர்களது அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை எந்த ஊழலும் மறுத்து விடாது, நாங்கள் யாருக்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இந்த இனம் வெற்றி பெற வேண்டும், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். எங்களுடைய மே 14 இயக்கத்துடைய நோக்கம் என்ன? எங்களுடைய தமிழ் குழந்தைகள், ஏழை குழந்தைகள் நன்கு கல்வி கற்க வேண்டும், நல்ல பணியில் சேர வேண்டும், தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், சுயமரியாதை மிக்காமல் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். வேற என்ன வேணும்? அவனுக்கு வேற என்ன வேணும்? இதான் வேணும். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க வைப்பாங்க, நல்ல கல்லூரி கொண்டு போவோம். நாம் படித்திருக்கிறோமோ இல்லையோ, நமக்கு நல்ல வேலை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நம் குழந்தைகள் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நம்ம ஊர் நல்லா இருக்கும் நினைக்கிறோம், நம்ம ஊர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த ஏழையும் பாதிக்கப்படக்கூடாது என்று விரும்புகிறோம். யாருடைய வேலையும் யாருடைய பணியும் பறிமாறிவிடக்கூடாது என்று நினைக்கின்றோம். இந்த நிலம் பாதுகாக்கப்படும் நினைக்கிறோம், இந்த இயற்கை பாதுகாக்கப்படும் நினைக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்த கோயம்புத்தூரினுடைய அந்த சாரல் விழக்கூடிய அந்த கிளைமேட் இன்னைக்கு இருக்கிறதா? யாரங்க அழித்துக் கொண்டிருக்கா? இயற்கை யாரும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அழிவு இயற்கை காக்க வேண்டும், இந்த ஊரை காக்க வேண்டும், இந்த மண்ணை காக்க வேண்டும், இந்த பள்ளிக்கூடத்தை, நம் குழந்தைகளை, இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றுதான் மே 14 இயக்கம் போராடுகிறது. எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களோட ஓட்டு கேட்கல, எங்களை பதவிக்கு அனுப்புங்கள் நாங்கள் கேட்கவில்லை. நீங்கள் எந்த கட்சிக்கு விடுமுறை வாக்களிக்கிறீங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாரத ஜனதா கட்சியை தவிர இந்த கட்சிகளை ஓட்டு போடும். தமிழ்நாடு அழிக்க வேண்டும் என்றால் பாஜக ஓட்டு போடும். தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்றால் பிஜேபிக்கு ஓட்டு போடலாம். தமிழ்நாடு நாசமா போடணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலைக்கு ஓட்டு போடுது, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக பெரும்பொருளான இளைஞர்கள் திரண்டு வர வேண்டும். நீங்க எல்லாம் திரண்டு வரணும், நீங்கள் எல்லாம் போராட வேண்டும். உங்களுடைய கல்வியை விட்டுவிடாதீர்கள், இறுதி பற்றிக் கொள்ளுங்கள். வேலையை விடுவாங்க நான் கேட்கல, எல்லாம் வேலையை செய்ய வேண்டும். தலை நிமிர்ந்து சுயமரியாதையோடு தற்சார்போடு வாழ்வதற்குரிய வேலையை செய்ய வேண்டும். ஓய்வு நேரத்தை இனத்திற்காக பயன்படுத்துங்கள். நான் கேட்கறது ஒண்ணுதான் கேட்கிறேன். வேலைக்கு போறீங்க, நல்ல வேலைக்கு போங்க, கல்லூரிக்கு போங்க, கல்லூரிக்கு படிங்க. அது முடிஞ்சதுக்கு பின்னாடி ஓய்வு நேரம் இருக்குல்ல, சனி ஞாயிறு இருக்குது இல்லையா, அந்த ஞாயிற்றுக்கிழமை சினிமாக்கு போற நேரம், கிரிக்கெட் பார்க்கிற நேரத்தில் இந்த மக்களுக்காக வேலை செய்ய வாருங்கள் என்று கேட்கின்றோம். இந்த குழந்தைகள் படிப்பதற்கு உதவி செய்ய வாருங்கள்.
இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக வாருங்கள், தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக வாருங்கள். அது ஞாயிற்றுக்கிழமை வாங்க, வேலையெல்லாம் முடிச்சு 7 மணிக்கு 8 மணிக்கு வாங்க. ஏதாவது உதவி பண்ண மக்களுக்கு. இந்த நாட்டை பாதுகாக்கணுங்க, தமிழ்நாட்டை பாதுகாக்கணுங்க. 8000 வருஷமா யாரு என்ன மதம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாரு என்ன சாதி என்ற நிலையை இவற்றையெல்லாம் மாற்றி, இந்த மரபையெல்லாம் மாற்றி இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஊர். ஏன் இத்தனை பள்ளிக்கூடம் இருக்கிறது, இத்தனை கல்லூரி இருக்கிறது, இவ்வளவு தொழிற்சாலை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கலவரம் நடந்த ஒரே ஊராக கோயம்புத்தூர் மட்டும்தான் இருக்குது. என்ன காரணம்? இங்க இந்து முன்னணியும் பிஜேபி காரணம் RSS அந்த கலவர கும்பலும் சேர்ந்து நடத்திய கலவரம் தான் கோயம்புத்தூரை நாசப்படுத்தியது. கோயம்புத்தூர் கெட்ட பேர் இருந்துச்சு, கோயம்புத்தூர் கெட்ட பேர் இருந்துச்சு. இந்த இந்து முன்னணிக்கார, இந்து மக்கள் கட்சிக்கார, பிஜேபிக்கார, RSS காரன். நீங்க RSS ஒருத்தன் வர்றான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல மாதிரி வந்து நிற்பான். நாங்கள் உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறோம், குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுத்தருகிறோம், குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மீது மரியாதை தருகின்ற பண்பை கற்றுத்தருகிறோம் சொல்லுவான், உடற்பயிற்சி கற்றுத்தருகிறோம்னு சொல்லுவான், யோகா கற்றுத்தர்றோம்னு சொல்லுவான். இதுலதான் ஆரம்பிப்பான். அதற்கு பிறகு வெடிகுண்டு வைப்பது எப்படி, கலவரம் செய்வது எப்படி, கொலை செய்வது எப்படி, இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்து கலவரத்தை செய்கின்ற வேலையை RSS காரன் செய்வான். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஜனவரி 30, இன்றைக்கு இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தியடிகள் RSS-னால் படுகொலை செய்யப்பட்ட நாள். RSS கட்சிக்காரன் இங்க பாப்பானே காக்கி டிரஸ் போட்டு நடந்து வருவான். காக்கி டிரஸ், வெள்ளை சட்டை, ஒரு குல்லாவை போட்டுட்டு, காந்தி காலத்து குல்லா மாதிரி ஒரு குல்லாவை போட்டு, காக்கி குல்லாவை போட்டு வருவான். பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருப்பான். அவன் தான் காந்தியடிகளை கொலை செய்த இயக்கத்துக்காரன். அவன் தான் வடநாட்டிலே குண்டு வைப்பவன், அவன் தான் வடநாட்டிலே கலவரத்தை செய்தவன், அவன் தான் வடநாட்டிலே பெண்களை பாலியல் ரீதியாக அழைத்தவன். அவன் தான் செஞ்சவன். ஆனா அவன் என்ன பண்ணுவான், இங்க வந்து நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு உடற்பயிற்சி சொல்லித் தருகிறோம், உருப்பத்தியை சொல்லித் தருகிறோம், தைரியத்தை சொல்லித் தருகிறோம் வருவான். அப்படிதான் ஆரம்பிப்பான். அவன் தான் கலவரம் செய்திருக்கின்றான். அவனும் காந்தியை கொலை செய்தான். காந்தியை கொலை செய்த கோட்சே RSS கட்சிக்காரன், இயக்கத்துக்காரன். RSS கட்சியை இயக்கத்தை நடத்திய சாவர்கர் தான் கோட்சேவுக்கு துப்பாக்கி கொடுத்தார். அவன் இன்னைக்கு தேச பக்தனாக ஆயிட்டான். நம்ம ஊர்ல இருந்து துணை ஜனாதிபதி போனவரு நான் ஒரு RSS காரன் சொல்றான். அண்ணாமலை என்ன சொன்னார், RSS காரன் சொல்றாப்புல. இன்னைக்கு எல்லாம் பொறுமையாக நாங்கள் RSS காரன் சொல்ற என்ன அர்த்தம் என்றால், தன்னை RSS காரன் ஒருத்தன் சொல்றான் என்ன அர்த்தம்னா, காந்தியை கொலை செஞ்ச நாங்கள் வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றான். வெளிப்படையா சொல்றான். நான் என்ன கேட்கிறேன்னா, திராவிட கழகம் இருக்குது, ஒரு நல்ல பெரியார் இருக்கிறாரு, அண்ணன் அம்பேத்கர் இருக்கிறாங்க. அந்த இயக்கம் என்ன செஞ்சு ஒரு பெரிய பட்டியல் போடுறோம். இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க, பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த இயக்கம் எல்லாம் இது செய்தது என்று சொல்லுகிறோம். RSS காரன் இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சான் இந்தியாவில்? தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணா? தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணா? ஏதாவது சொல்லியிருக்கானா? ஏதாவது செஞ்சிருக்கானா? அது RSS நல்லது செஞ்ச ஒரு தலைவன் பேராவது என்ன RSS காரனா சொல்லியிருக்கானா? யாராவது சொல்லியிருக்கானுங்களா? அப்படி பயங்கரவாதத்தை மட்டும் செய்யக்கூடிய, தீவிரவாதத்தை செய்யக்கூடிய, குண்டுகள் வைத்து கொலை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே சென்னையில வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடத்துல நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இங்க தனியார் பள்ளிக்கூடத்துல RSS பயிற்சி நடக்குது. அப்பா அம்மாக்களுக்கு தெரியாது, அப்பா அம்மாக்களுக்கு தெரியாது RSS காரணம் என்னன்னு. தயவுசெய்து சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பிள்ளை RSS சேர்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல கிரிமினலா மாறிடுவான். 10 வருஷம் கொலைகார கேஸ்ல ஜெயிலுக்குள்ள போயிடுவான். உங்க பிள்ளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். RSS பயிற்சி தர்றாங்கன்னா அனுப்பாதீங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு. எதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க? ஒரு RSS காரன் அவனை சேர விடாதீங்க. இந்த கிரவுண்ட் RSS காரன் பயிற்சி பண்ணணும், முதல்ல அவனை விரட்டி விடுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சொல்ல முடியாத போலீஸ் எத்தனை பேர் RSS காரர்கள் நமக்கு தெரியாது. அதுதான் அடுத்த பிரச்சனையா இருக்கு. அவங்க தேச பக்தி நம்ம மாதிரி அவனுக்கு காக்கி பாட்டு போட்டு நினைக்கிறாங்க.
நீங்கள் மக்களை காக்க வருகிறீர்கள், அவன் மக்கள் கொண்டு வைக்கிறீங்களா? இப்படி சென்னை கோயம்புத்தூருக்குள்ள கலவரத்தை கொண்டு வந்தது RSS காரன். அவன் செஞ்ச கலவரத்துக்கு பின்னாடி கோயம்புத்தூர் என்னாச்சு? தவணாலு, வெப்பனக்கார தெரு, ரங்கேகவுடர் வீதி, ராஜா தெரு, NH தெரு எல்லாத்தையும் இருந்த தமிழ்நாடு வியாபாரம் எல்லாம் மூடிட்டான். எல்லாம் மூடியாச்சு. பெரியவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் தெரியும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி துணிக்கடை சோபா டெக்ஸ்டைல்ஸ் போய் எடுப்பாங்க. சோபா டெக்ஸ்டைல்ஸ் பெரிய கடை இருக்கும், வேளாங்க போய் எடுப்பாங்க. அந்த கடை யார் கொடுத்தாங்க, யார் எரிச்சது? 4 மாடி யார் எரிச்சது? RSS கடை எரிச்சான். காரணம் என்ன? சோபா டெக்ஸ்டைல் கம்பெனிக்காரரு முஸ்லீம். என்ன பண்ணா? இந்த ராஜேந்திரா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த ராஜேந்திரா டெக்ஸ்டைல்ஸ் காரங்க அவர் இந்து, சோபா டெக்ஸ்டைல்ஸ் காரர் யாரு? அவர் முஸ்லீம். 2 பேரும் சட்டம் ஒழுங்கா. இன்னைக்கு 2 கடையும் கிடையாது. சோபா டெக்ஸ்டைல்ஸும் கிடையாது, ராஜேந்திரா டெக்ஸ்டைல்ஸும் கிடையாது. அந்த பகுதியை போய் பாருங்க, மார்வாடிக்காரன் கம்பெனி வச்சிருக்கான், கடை வச்சிருக்கான். இன்னைக்கு யாரும் குடும்பம் யார் இருக்கா? சேட்டு மார்வாடியா இருக்கிறான். பூ மார்க்கெட்ல யார் இருக்கா? மரக்கடையில யார் இருக்கா? ஒப்பனக்காரத்துல யார் இருக்கா? சேட்டு தான் இருக்கிறான். ராஜஸ்தானிக்காரன், குஜராத்திக்காரன் தான் இருக்கிறான். இவன் எப்ப வந்தா? என்னைக்கு தமிழ இந்து முஸ்லீம் வச்சு அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் வெட்டி கொலை பண்ற இடத்தை உருவாக்கினானோ அன்னைக்கு சேட்டு வந்து உட்கார்ந்துட்டான். இதான் நடந்துச்சு. நம்ம கண்மூடி நடந்த விஷயம் தான். நம்ம கண்மூடி நடந்த விஷயம் தான். இன்னைக்கு ரங்கேகவுட வீதிக்கு ஒரு சேட்டோட பேரை வைக்கணுங்கிறான். ரங்கேகவுட வீதிக்கு சேட்டு பேர் வைக்கணுங்கிறான். இன்னைக்கு நூல் மார்க்கெட்டை சேட்டு தான் கண்ட்ரோல் பண்றாரு. இங்க இருக்கிற தங்க பிசினஸ் சேட்டு தான் கண்ட்ரோல் பண்றாரு. ரியல் எஸ்டேட் சேட்டு தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஆட்டோமொபைல் கம்பெனி சேட்டு தான் கண்ட்ரோல் பண்றாரு. எல்லாத்தையும் சேட்டு தான். எல்லாம் மார்வாடி தான் கண்ட்ரோல் பண்றானா? தமிழுக்கு என்ன வேலை? தமிழ் இந்து முஸ்லீம் பிரிஞ்சு அடிச்சு சாவுங்கிறான். என்னைக்காவது கலவரத்துல மார்வாடிக்காரன் வந்துருக்கானா? என்னைக்காவது அவன் வந்து நான் தான் இந்து சண்டை போட்டுருக்கானாயா? இவ்வளவு இருக்கு. யாராவது மார்வாடிக்காரன் கோயிலுக்கு வர முடியுமா? உங்களுக்கு யாராவது மார்வாடிக்காரன் கோயில் விடுவானா? அர்ஜுன் சம்பத் விடுவானா? அண்ணாமலை விடுவானா? விட மாட்டானா? இவனே மார்வாடி கோயிலுக்கு வந்து நம்ம போலீஸ் முடியாதுங்க. அவன் தனி ராஜ்யம் பண்றான். அவன் ஈஸியாக ஒரு கோயில் கட்டினா அங்க இந்து மொழி வந்துருச்சு. இவன் எங்க எல்லாம் இவன் கம்பெனி வைக்கிறானோ அங்க இந்து மொழிக்காரனுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் காசு கொடுத்து அவனை வளர்த்து அவனை ரவுடி ஆக்கி முஸ்லீம் சண்டையை பண்ணி விட்டு ஊர்களுக்கு கலவரம் பண்ணி விட்டு அந்த சேட்டு முஸ்லீம் பிசினஸ் பண்ணி போயிடும், வியாபாரம் பண்ணி போயிடும். அவனை எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. நம்ம அவனை தப்புன்னு சொல்லல. நீ வந்தியா, வியாபாரம் பண்ணியா, சந்தோஷமா இரு, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணு. ஆனா இங்க கலவரத்தை தூண்டிட்டு இருந்தேன்னா எப்படி நாங்க பார்த்துட்டு இருக்கிறது? எப்படி நாங்க பார்த்துட்டு இருக்கிறது? அதனாலதான் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம், குற்றச்சாட்டு கட்டுறோம். கட்சிகளை தயவு செய்து கவனத்தில். நான் சொல்ற மார்வாடிக்கு எதிராக பிரச்சனையை நான் பேசவில்லை. இதை குறித்து முதலாக எச்சரிக்கை செய்தவர் அறிஞர் அண்ணா. 1942 மார்வாடிகள் பிரச்சனை குறித்து எச்சரிக்கை செய்தவர் அறிஞர் அண்ணா. பணத்தோட்டம் புக்கில் கொண்டார். எல்லா நாளும் சேர்த்து மார்வாடி மாட்ட போறியா, நீ கூறிதான் மாற்ற போறேன்னு அன்னைக்கு அறிஞர் அண்ணா சொன்னார். தந்தை பெரியார் இந்த மார்வாடியார் கம்பெனிக்காரன் முன்னாடி அவன் கடன் முன்னாடி மதியம் போராட்டத்தை நடத்துறாரு. இதுதான் வரலாறு. எப்படி பண்ணாரு? 1954 56 பண்ணாரு, 58 பண்ணார். அதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டில் சுயமரியாதை வேண்டும், அளவு சமத்துவம் வேண்டும் என்று போராடிய அவர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை சிதைக்கின்ற வேலை RSS காரன் செய்கின்றான். அவனை வளர்க்கின்ற வேலை இந்த மார்வாடி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இவன் பிசினஸ் பண்ணணும், அவன் கலவரம் பண்ணணும். அவன் கலவரம் பண்ணா நீ இந்து முஸ்லீம் பிடிச்சிக்கோ, சண்டை போட்டுக்கோ, அடிச்சுக்குவே. அவன் பிசினஸ் பண்ணிட்டு போயிடுவான். அன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவன் தெளிவா இருக்கிறான். நம்மளால குட்டா பேரா இருக்கான். நம்மளால மதம் தொழில் பற்றி சாகுறாங்க. நீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பீங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்னது? முருகனுக்கு தீபம் ஏற்றணும். முருகனுக்கு தீபம் ஏற்றணும். காலங்காலமா தீபம் ஏற்றுறாங்க. இவன் என்ன பண்றான்?
இந்து மொழிக்காரன் இந்து மக்கள் கட்சிக்காரன் அதுல இருந்து ஒரு கும்பல் என்ன பண்றானா, இல்ல இல்ல மேல ஏற்று அந்த துன்பம் ஏற்றுங்கிறான். நம்ம என்ன சொல்றோம், 100 வருஷமா எங்க ஒரு தீபம் ஏற்றுறாங்களோ அங்கதான் ஏற்றுறோம். ஏற்றலாம் சொல்லல, 100 வரைக்கும் தீபம் ஏற்றப்பட்டது. எங்க ஏற்றப்பட்டது? பிள்ளையார் கோவில்ல தீபம் ஏற்றுறாங்க. இப்ப முருகனுக்கு அண்ணன் பிள்ளையாரு அப்படின்னு சொல்றாங்க. முருகன் அண்ணன் கிடையாது, இதையெல்லாம் சேர்த்துட்டாங்க, அடிச்சு விட்டாங்க. வடநாட்டுல இருந்து ஒருத்த பிடிச்சு கொண்டாந்து இவரெல்லாம் முருகன் அண்ணன் சொல்லிட்டாங்க. அதுவும் என்ன, பிள்ளையாருக்கு யானை தலை என்று சொன்னார்கள். யானைக்கு என்பது ஒரு விலங்கு, யானைக்கு அறிவு 5 அறிவு. ஆனால் அந்த பிள்ளையார் தான் முருகன் அறிவாளிகள் சொல்றாங்க. முருகனுக்கு 6 தலைவர் இருக்கின்றான். சரியா, இத்தனை மூட வசதி கூட முருகன் புத்திசாலி கிடையாது, பிள்ளையார் தான் புத்திசாலி சொல்லி நம்ம முருகனை ஏமாத்திட்டான். அது தனி கதை. இப்ப முருகனுக்கு பிள்ளையார் கோவில தீபம் ஏத்துனா பிஜேபி காரங்க என்ன பிரச்சனை? இதான் நம்ம கேட்கிறோம். முருகன் தீபம் ஏத்தாமல விட்டாங்க, ஏத்துனாங்க. அப்ப என்ன பிரச்சனை? பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோவில் ஏத்துட்டாங்க. இது ஒண்ணு சிக்கல். நான் கேட்கணும் இல்லையா? என்ன விஷயம்னா, நீ பிள்ளையார் கோவில் ஏத்தாத, அங்க தர்கா இருக்குது, சிக்கந்த தர்கா இருக்கு, தர்காவில போய் ஏத்துக்கலாம். என்ன பண்றா? பிள்ளையார் கோவில் தீபம் ஏத்தாத, தர்கா இருக்குது, அங்க போய் ஏத்துக்கலாம். தர்கானா என்ன? ஒரு இஸ்லாமிய தலைவர் சமாதியான இடம், செத்து அவனை புதைச்ச இடம். இஸ்லாமியர்கள் இறந்தவர்களை வழங்க மாட்டார்கள். இந்துக்களாகிய நம்ம ஆளுங்க தான், நம்ம இந்துக்கு சொல்றாங்கல்ல, அதனால சொல்றேன். தமிழர்கள் இந்த நமக்காக நல்லது பண்ணவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு நம்ம ஆளுதான் போய் தற்கால வணக்கம் பண்ணுவான், மரியாதை பண்ணுவான். அவன் தான் கூப்பிடுவான். அப்ப ஒரு இஸ்லாமியோட அடக்கத்தலம், ஒரு இஸ்லாமியோட சமாதி கிட்ட போய் முருகனுக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்றான், பிள்ளையார்களை ஏத்தாதாங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகனுக்கு பிள்ளையார்களை ஏற்றுறதுக்கான தகுதி கிடையாது, நீ கொண்டு போய் சமாதி கிட்ட ஏத்துக்கிறான். எந்த கோவில் ராமருக்கு போய் இந்த சமாதிக்கு போய் தீபம் ஏற்றுவாரா? நீ இன்னொருத்தருடைய மதத்தோட சமாதி கிட்ட போய் ஓ சாமிக்கு பூஜை பண்ணுவியா? சொல்லு. எச்சராக முருகனை கும்பிடுறாங்க கிடையாது, முருகன் சம்பந்தமே கிடையாது. பீகார்காரன். நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஓ சாமிக்கு இன்னொருத்தரோட அடக்கத்தளத்துல இன்னொருத்தரோட இடுகாட்டுல போய் தீபம் ஏற்றி வணங்குவியா? ஒத்துக்கிறாத. ஆனா முருகன் என்ன சொல்றான்? முஸ்லீம் இருக்கிறவரோட சமாதியில போய் அங்க போய் தீபம் ஏற்றுக்கிறான், பிள்ளையார்கள் ஏற்றாதுங்கிறான். பிள்ளையார்கள் ஏற்ற என்ன பிரச்சனை? கோயிலுக்கு ஒரு கோயில் தானே தீபம் ஏற்றுறாங்க. இல்ல, முருகனை அசிங்கப்படுத்துறதுன்னா இவன் அங்க போய் ஏத்துக்கிறான், தர்கா கிட்ட ஏத்துக்கிறான். இது பொறுமையா? இது முருகனுக்கு அசிங்கம் இல்லையா? அது நீ சொல்லக்கூடிய வகையில் அசிங்கமா இல்லையா? இதை நீதிபதி ஆதரிக்கிறார், அவருக்கு அங்கதான் ஏற்ற வராமா. ஆனா நீதிபதி முருக பக்தர் நமக்கு தெரியாது. ஆனா தமிழன் முருகனை வணங்குகிறான். தமிழனுக்கு முருகன் என்கின்ற கடவுள் சொல்லப்பட்டிருக்க காலங்காலமாக. அவன் நம்மளுக்கு கடவுள் கிடையாதுங்க, நம்மளுக்கு தலைவன். முருகன் என்பவன் குறிஞ்சிகள தலைவன். குறிஞ்சிகள தலைவன். குறிஞ்சி நிலம் என்பது இந்த வேட்டையாடுகின்ற மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி, காடோ மலையோ சேர்ந்த பகுதியை அவர்கள் குறிஞ்சி நிலமாக சொல்லுகிறார். அப்ப முருகன் குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவன் என்றால், குறிஞ்சி நிலத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன பேரு? குறவன் குறத்தி என்று பெயர். குறவன் குறத்தி என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அது குறவன் குறத்தி. வள்ளி யாரு? முருகனுடைய மனைவியாக சொல்லப்படுகின்ற, காதலியாக சொல்லப்படுகின்ற வள்ளி யாரு? குறத்தி. குறத்தி என்ன பண்ணுவாரு? வேட்டையாடிதான் சாப்பிடுவாங்க, அசைவ உணவை தான் சாப்பிடுவாங்க. அது முருகன் யாரு? அசைவ உணவை உண்ணக்கூடியவர். முருகன் சைவம் கிடையாது, முருகன் சக்கரை பொங்கல் சாப்பிடுற ஆள் கிடையாது. முருகன் பிரியாணி சாப்பிடுறாரு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடுறாரு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடுற முருகனுக்கு சக்கரை பொங்கலை கொடுத்து இப்ப முருகனுக்கு சக்கரை வியாதி வந்திருக்கல நமக்கு தெரியல. முருகன் டயபெட்டிக் பேஷண்ட் கூட இருக்கலாம். முருகனுக்கு மலை ஏறணுங்க, பள்ளி மலை ஏறணும், மருது மலை ஏறணும், திருப்பரங்குன்ற மலை ஏறணும், திருத்தணி மலை ஏறணும்னா
சக்கரை பொங்கல் தின்னுட்டா 10 படி ஏற முடியுமா? முருகனுக்கு நல்ல உடல் வரணும்னா சிக்கன் மட்டன் உடும்பு இதெல்லாம் சாப்பிடணும். அவன் முருகனை நான்வெஜ் சாப்பிடுறது, கறி சாப்பிடுறது. கறி சாப்பிடுற சாமிக்கு இவன் சக்கரை பொங்கலை வச்சு முருகனுக்கு என்ன பண்ணிட்டான்? வஞ்சகம் பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணிட்டான்? சரி, மேல தர்காவுக்கு கறி கொண்டு போறாங்க, கோடு ஆறுல படியில் பலியிடுறாங்க. அதெல்லாம் முருகனுக்கு தீட்டுக்கிறான். முருகனுக்கு இதெல்லாம் கொடுக்காம இருந்தாதான் தீட்டு. முருகனுக்கு ஆடு கோழி பலியிடவில்லை என்றால் தான் தீட்டு. இவன் புரியாத முட்டாத்தமலை பிஜேபி தான் சொல்ல நம்பிட்டு இருக்கான். நான் புருஷ சொல்லல, முருகனுக்கான பாடல் இருக்கிறது, சங்ககால பாடல் இருக்குது, திருமுருகாற்று படைன்னு பாடல் இருக்குது. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது, தமிழிசைக்கு தெரியாது, தற்கொலை படையில அவனும் தெரியாது. திருமுருகாற்று படையில ஒன்றை சொல்கிறார்கள், முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்று திருமுருகாற்று படையில சொல்லுகிறார்கள். முருகனுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு பெண்கள், முருகனுக்கு பெண்கள் சிகப்பும் வெள்ளையும் நிறத்திலான சேலையை அணிந்து கொண்டு சாமி சொல்றோம் இல்லையா, அந்த சாமி ஆடணும். அப்படி ஆடும் பொழுது பூவையெல்லாம் பறித்து முருகனுக்கு அலங்காரம் செய்து முருகனுக்கு படையல் போட்டு நீங்க சாமி ஆடணும். அதுக்கு வெளியாட்டம் பேர் வச்சிருக்கலாம். நீங்க படையல் போடுற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு குறிப்பிடுகிறார்கள் திருமுருகாற்று படையில. என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டை பலி கொடுத்து ஆட்டிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை சோற்றில பிசைந்து முருகனுக்கு படையிலிட்டு நீங்க சாமி ஆடணும் என்று திருமுருகாற்று படையில் எழுதி வைத்திருக்கின்றார். நம்மளுடைய இலக்கியத்தில் முருகனுக்கு பலி கொடுத்து கரிசோர் கொடுறான்னா இவன் சக்கர பொங்கல் வச்சிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் அசைவம் சாப்பிடாதவன் யாரு? ஐயங்காரு. இது எத்தனை பெர்சன்டேஜ்? 103 பேர். 103 பேர் பண்ற சாப்பாட்டு பிரச்சனைய நம்ம நாள் தீர்த்து வச்சிருக்கிறான், நம்ம சாமி நாள் தீர்த்து வச்சிருக்கிறான். நம்ம விவரம் இல்லாம முருகனை கும்பிட போறேன் அப்படின்னா விரதம் போறது வழக்கம், அது தவறு கிடையாது. தன்னைத்தானே வருத்திக் கொண்டு முருகனை வணங்குகின்ற முறை இருக்கிறது. காவடி எடுக்கின்ற முறை, அழகு ஊட்டுகின்ற முறை, நடந்து சென்று அவனுக்கு வேண்டுதல் வைக்கிற முறையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. முருக வழிபாடு அசைவ உணவை மறுக்கவில்லை, மறுக்கல. முருகனுக்கு அசைவ உணவு மறுத்திருந்தா காலங்காலமாக மேல தர்கால ஆடுக்கு ஒரு பலியிடுறத எப்படி அனுமதிச்சிருப்பான்? அனுமதிச்சாங்கல்ல. ஏன்? முருகனுக்கு பலி கொடுத்துத்தான் நீங்கள் படையல் விட வேண்டும். நீ எல்லாம் கோயில் போயிருப்பீங்க, கோயிலத்தை தாண்டி உள்ள போனீங்கன்னா தேங்காய் உடைக்கிற இடம் வச்சிருப்பான். எல்லாம் தேங்காய் உடைச்சிருப்பீங்க இல்லையா? தேங்காய் உடைச்சிருப்பீங்க. தேங்காய் உடைக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொடிக்கம்பம் இருக்கும், கொடிமரம்னு பேரு. அந்த கொடிமரத்தை தாண்டினீங்கன்னா அந்த நந்தியோ உட்கார்ந்து இருக்கும். அது அந்த சாமியுடைய வாகனம், மூலவரம் சொல்லக்கூடிய சாமியோட வாகனம் அங்க இருக்கும். அது கருட வாகனமோ மயில் வாகனமோ நந்தி வாகனமோ அது வாகனம் அங்க இருக்கும். அது மேல சாமி போகும் சொல்லி அந்த உட்கார வச்சிருப்பான். அதை தாண்டினா துவாரபாலகர், அவர் தான் காவல் காக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் கருவறை இருக்கும், அந்த கருவறைக்கு சாமி இருப்பார் இல்லைங்களா? இதான கோயில், இப்படிதான் கோயில் இருக்கும். இதுல இந்த தேங்காய் உடைக்கிறீங்க ஒரு கல்லு, அது என்ன இருக்கு? தேங்காய் உடைக்கிற கல்லுக்கு பேர் என்ன? பலிபீடம் பேரு. அது தேங்காய் உடைக்கிறதா தமிழ் கல் வைக்கல, இன்னும் தர உடைச்சா தேங்காய் உடைக்குது, அதுக்கு கல் வச்சான். அது பலிபீடம், ஆடு கோழி பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட இடம். அந்த இடத்தை இன்னைக்கு தேங்காய் உடைக்கிறது வச்சுட்டான். பலிபீடம் என்பது கோவில் இருக்கிறது, பலி கொடுத்துத்தான் நாம சாமி கும்பிடுவோம். இதுதான் தமிழர் வழக்க முறை. அவர் தமிழர் வழக்க முறையெல்லாம் மறுத்துட்டு இவன் என்ன பண்றான்? திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை கிடப்பான். எதுக்கு பிரச்சனை? இவனுக்கு முருக பக்தியெல்லாம் கிடையாது. நான் கேட்கிறேன், எச்சராஜா இருக்கான அந்த ஆள் என்னைக்காவது காவல் குத்திருக்கானா, அழகு குத்திருக்கிறானா, நடைபயணம் போயிருக்கிறானா? ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு என்ன முருக பக்தி? நான் கேட்கணுமா இல்லையா? அப்ப நடக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, திருப்பரங்குன்றத்தை வைத்துக் கொண்டு கலவரம் பண்ணுவதுதான் உங்களோட வேலை.
இல்ல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்லா நடந்துச்சா? மதுரையில திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை வேகமா ஏற்றணும் அப்படின்றாங்க. சரி, மதுரைக்கு நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர சொன்னீங்க, அது என்ன ஆச்சு? மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வந்தீங்க, அது என்ன ஆச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு காசு தர மாட்டேன், நான் அதுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு தர மாட்டேன். திமுக என்ன ஆயிடும்? வேற ஒண்ணும் இல்லைங்க, அவன் தர்காவை இடிக்கணும்னு இருக்கிறான். அவன் மேல இருக்கக்கூடிய தர்காவை இடிச்சு கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறான். சரி, தர்காவை இடிச்சா கலவரம் வருமா? முஸ்லீம்கள் அப்படி கவலைப்பட மாட்டாங்க. இந்த நம்ம பள்ளிவாசல் கேட்டு பாருங்க, தர்காவை கும்பிடணும் எனக்கு பள்ளிவாசல் வச்சிருக்கிறாங்க. இங்க முஸ்லீம்கள் தர்கா வழிபாடை ஏற்றுக்கொள்ளல. முஸ்லீம்கள்ல தர்கா வழிபாடை ஏற்றுக்கொள்ளாத வழிமுறையாக தர்கா வழிபாடு என்பது தமிழர்களுடைய வழிபாட்டு முறை. தமிழக வழிபாட்டு முறை. தமிழ் அரசர்கள் தர்கா வழிபாட்டுக்காக கொடை கொடுப்பார்கள். ஏர்வாடி தர்கா எடுத்துட்டீங்கன்னா, புது தர்காவில் நாகூர் தர்காவோ அது ஏர்வாடி தர்காவோ இப்ப தர்காவோ எடுத்துக்க சந்தனக்கூடு வைப்பாங்க. மதுரை பக்கத்துல வந்தீங்கன்னா அது நீங்க தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கோயில் சேர்ந்தவங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். சந்தனக்கூடு வைப்பாங்க. அந்த சந்தனக்கூட்டில் வைக்கக்கூடிய சந்தனத்தை யார் தர வேண்டும் என்றால் முஸ்லீம்கள் அல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தர வேண்டும். இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தர வேண்டும். ஏர்வாடி தர்காவுக்கு கோடாறு தர்மம் சொல்லுவாங்க. நீங்க மற்ற ஊர்ல போனீங்கன்னா சில தர்காவுக்கு தேவமாறு தரணும். இப்படி ஒவ்வொரு சாதியில் வந்து அதற்கு கொடை கொண்டு வந்து தர வேண்டும். அப்புறம் தர்காவில் வைக்கப்பட்ட அந்த சந்தனக்கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்தனத்திலே ஒரு பகுதி எல்லாரும் வீட்டுல போய் வச்சுக்குவாங்க. இது நம்ம வழக்க முறை, தமிழனுடைய வணங்குகின்ற முறைதான் தர்கா முறையுடைய. அது இஸ்லாத்து முறை கிடையாது. இஸ்லாமியர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். இஸ்லாமிய மத குருமார்கள் தர்கா வழிபாடுக்கு எதிராக இருக்கிறார்கள். தர்கா வழிபாடு என்பது தமிழ் வழிபாட்டு முறை. அது என்னவென்றால், இந்த மண்ணுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக சேவை செய்த இஸ்லாமிய அறிஞர்களை, அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தை வணங்கி மரியாதை செலுத்தி நன்றி செலுத்துகின்ற முறைதான் தர்கா வழிபாட்டு முறை. அதான் விஷயம். இப்ப அதை இடிக்க நினைக்கிறான். ஏன் அவனுக்கு இடி இந்திக்காரனுக்கு ஒரு பிரச்சனை. இவனா முஸ்லீம் தலைவருக்கு போய் மரியாதை செலுத்துறானே. நம்ம என்ன கேட்கிறோம்னா, முஸ்லீம் தலைவருக்கு போய் மரியாதை சொல்றது உனக்கு அவ்வளவு புரிஞ்சது அப்படின்னா, சாய்பாபா யாருப்பா? நீ எவ்வளவு முதல் போன வச்சுக்கிற சாய்பாபாங்கிற சாய்பாபா யார்? அவரு பாய், அவரு இஸ்லாமியர். அதை மட்டும் கும்பிடுற, அதுக்கு பூஜை எடுக்கிற, ஆராய்ச்சி எடுக்கிற, எல்லாம் பண்ற. சாய்பாபா காலனியா வச்சிருக்கிற. சாய்பாபா யாரு? அவர் பள்ளி பாபா மாதிரி அவரோட பாபா. பாபாங்கிற பேர் யார் வச்சிருக்கிறா? பாய்னா. அப்ப இந்த தர்கா முறையை ஒழிச்சு கட்டணும்னு இந்திக்காரனுக்கு குத்துது கொடை. அவனுக்கு குத்துது கொடைங்கிறதுக்காக நம்ம கலவரம் பண்ண முடியுமா? இதுதான் நம்ம கேட்கிறோம். மேற்பொருள் இயக்கம் என்பது இது போல இங்க பண்ணக்கூடிய கலவரத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக போராடுகின்ற இயக்கம். நான் கட்சிக்காரங்களே இருக்கிற ஓட்டு போட்டு நான் கேட்கல. தமிழ்நாடு அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், பிள்ளைங்க படிக்கணும், மேல வரணும், பெரிய பல்கலைக்கழகத்துக்கு போகணும், சர்வதேச பல்கலைக்கழகத்தில் படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம ஊரை காப்பாற்றணும், இயற்கை நன்றாக இருக்க வேண்டும், தண்ணீர் நன்றாக இருக்க வேண்டும், காற்று நன்றாக இருக்க வேண்டும், காடு நன்றாக இருக்க வேண்டும், மழை நன்றாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் விரும்புகிறோம். எங்களுக்கு இதுதான் கொள்கை. எங்க மொழி நல்லா இருக்கணும், எங்க மக்கள் நல்லா இருக்கணும், எங்க நிலம் நல்லா இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் அரசியல் செய்கின்றோம். இதற்காக தான் நாங்கள் போராடுகின்றோம். இதெல்லாம் நீங்களும் சேர்ந்துக்கோங்க சொல்றோம். எங்களுடைய அமைப்பை சார்ந்த இளைஞர்கள், தோழர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இதற்காகத்தான் போராடுவாங்க. எல்லாரும் வேலை பார்க்கிறாங்க, எல்லாரும் நல்லா வேலை பார்க்கிறாங்க. இன்ஜினியரா இருக்கிறாங்க, டாக்டரா இருக்கிறாங்க, அக்கௌண்டண்டா இருக்கிறாங்க, அல்லது திரைத்துறையில் இருக்கிறாங்க, மீடியாவில் இருக்கிறாங்க. எல்லா துறை சார்ந்த இளைஞர்கள் மேற்படவைக்கத்தில் இருக்கிறார்கள், படிக்கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்பால் படித்து வந்தவர்கள். அவர்களது போராட்டத்தினால், அவர்களது ஈனத்தினால், அவர்கள் அசராத உழைப்பினால்
போராடி அவர் எங்களுக்கெல்லாம் கல்வியை வேறொரு உருவாக்கி கொடுத்தார்கள், சீர்முறை உருவாக்கி கொடுத்தாங்க. அதான் நன்றி கடனாக இந்த சமூகத்திற்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். தமிழர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். தமிழ் மொழிக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த நிலம் எங்களுடைய நிலம், இந்த மொழி எங்களுடைய மொழி, எங்கள் இனம் தமிழினம், எங்கள் தேச. சீமானுக்கு தமிழ் தேசியத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரு தமிழ் தேசத்துக்கு நல்லா சம்பாதிச்சு சாப்பிட தெரியாது. நாங்கள் சம்பாதித்த மக்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் காக்க அயராக பாடுகிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.